الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم بسم الله الرحمن الرحيم فبما رحمة من الله لنت لهم وقال نبينا صلى الله عليه وسلم من تواضع لله رفعه الله صدق نبينا صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், தோழர்கள், பாக்கியமான உம்மத்தினர்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. எல்லாம் உள்ள ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவின் பேரருளால் இன்றைய தினம் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக அல்லாஹ் கபூல் செய்வானாக. இன்னும் நிறைவாக அல்லாஹுக்கு பொருத்தமாக அமல் செய்கிற உடல் ஆரோக்கியத்தையும் மன நிறைவையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. நாம் இன்றைய தினம் தராவீஹின் வழியாக ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலியை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் சொர்க்கத்தையும் அவனது மேலான லிகா என்ற உயர்ந்த தரிசனத்தையும் அல்லாஹ் நமக்கு இதன் மூலம் தந்தருள்வானாக. குர்ஆனுடைய பாதுகாப்பையும் குர்ஆனுடைய ஷஃபாஅத்தையும் குர்ஆனுடைய அமலையும் அல்லாஹ் நமக்கு சொந்தமாக்கி தருவானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இன்று ஓதப்பட்ட வசனங்களில் ஒன்றிலே இஸ்லாம் அது எப்படி பரவியது, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கான காரணங்கள் என்ன என்பதை பற்றி ஒரு வசனம் பேசுகிறது. குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த 5 பெரும் நற்குணங்கள் தான் இஸ்லாத்திற்கான வளர்ச்சிக்கு வித்திட்டது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அக்லாக் நற்குணம்தான் இஸ்லாம் இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைவதற்கான காரணமாக இருந்தது என்று அல்லாஹ் சொல்லும் பொழுதே முதன்மையாக ரசூலினுடைய குணம் என்று அல்லாஹ் முன்வைப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த எளிமை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லகும், அல்லாஹுவின் பேரருளால் நபியே நீங்கள் மக்களிடத்தில் மிருதுவாக, நளினமாக, எளிமையாக, பணிவாக, மக்களோடு மக்களாக கலந்து நீங்கள் வாழ்ந்த இந்த வாழ்க்கை தான் மக்களை இஸ்லாத்தின் பக்கம் மிக வேகமாக இழுத்து கொண்டு வந்தது என்று அல்லாஹ் குறிப்பிட்டார். ஒருவேளை நீங்கள் கடுகடுத்தவராக, கனத்த இதயம் உடையவராக நீங்கள் இருந்திருப்பீர்களேயானால் உங்களை சுற்றி இவ்வளவு பெரிய இஸ்லாமிய கூட்டம் உருவாகி இருக்காது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அதற்கு பின்னால் இன்னும் பல குணங்கள் அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான். மன்னிக்கிற மனப்பான்மை உங்கள்கிட்ட உண்டு நபியே, எந்த காரியத்தையும் ஆலோசனை செய்து காரியம் முடிவெடுக்கிற விஷயம் உங்களுக்கு வெற்றியை தந்தது. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் உறுதியாக இறங்குறீங்க, அப்படி இறங்கிட்டா அல்லாஹ் மேல தவக்குல் உறுதியாக வைக்கிறீங்க, இதெல்லாம் தான் உங்க வாழ்க்கைக்கான வெற்றி என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய விஷயத்தில் சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கும் பெரிய பெரிய பாடம். அது வாழ்க்கையில் எந்த விஷயத்திலையும் நாம் வெற்றி பெறணும்னா அந்த காரியத்தில் நளினமாக, எளிமையாக நடக்க தெரியணும். அதைத்தான் அல்லாஹ் முதன்மையாக முன்வைக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட இருந்த தனித்தன்மையை பணிவுதான். எந்த இடத்திலையும் தங்களை தனியாக காட்ட மாட்டார்கள். எளிமையானவர்களாக, ஏழைகளோடு ஏழையாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அற்புதமான துஆ, அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனா வ அமித்னி மிஸ்கீனா வ அஹ்ஷுர்னி ஃபீ ஸும்ரத்தில் மசாக்கீன். யா அல்லாஹ், ஏழைகளோடு என்னை வாழவை, ஏழைகளோடு என்னை மரணிக்கச் செய், ஏழைகளோடு நாளை மறுமையில் என்னை எழுப்பு. எளிமையாக வாழ்வதற்கு அல்லாஹ்விடத்தில் நிறைய துஆ கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ ஒரு துஆ, யா அல்லாஹ், எப்பொழுதுமே என் பார்வைக்கு என்ன சின்னவனா காட்டுனா, எப்பவுமே என் பார்வையில் நான் சாமானியனாக இருக்கணும், என்ன பெருசா உயர்ந்த மதிப்பீடு நான் செஞ்சிடக்கூடாது, ஆனா மக்களுடைய பார்வையில எனக்கு பெரிய ஆளா காட்டுனா. அழகான துஆ, இது நம்ம கேட்க வேண்டிய துஆ. அல்லாஹும்ம ஜஅல்னி ஃபீ ஐனி ஸகீரா, என் பார்வையில நான் பெருசா தெரிய ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு பெருமை வந்துடும். அல்லாஹ்வுக்கு ஆக பிடிக்காத ஒரு குணம் கிபிர் தான், பெருமை. பெருமை எந்த ரூபத்தில் வந்தாலும்
அல்லாஹ் ஏற்றுக்கவே மாட்டான். அது கல்வி காரணமாக இருக்கலாம், பணம் காரணமாக இருக்கலாம், ஆட்சி அதிகாரம் காரணமாக இருக்கலாம். எந்த காரணத்தை முன்வைத்து பெருமையோ பெருமையான வார்த்தையோ நினைவோ வந்தால் ரப்புக்கு மிகவும் பிடிக்காது. என்ன அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு விஷயத்தை சொல்றான். பாவங்களுக்கெல்லாம் தலையான பாவமாக அல்லாஹ் பெருமையை சொல்றான். அது என்னுடைய கண்ணியமான ஆடை என்று சொல்கிறான். அதை நீ எப்படி கையில் எடுப்பாய் என்று அல்லாஹ் கேட்கிறான். முதலாக இப்லீஸ்கிட்ட ஏற்பட்டதே அந்த கிபர் தான், பெருமை தான். அவன்கிட்ட இருந்த அந்த கல்வியை கொண்டு பெருமையான சீரழிஞ்சு போனான். அன கைரும் மின்ஹு, நான் ஆதமை விட சிறந்தவன் என்று இப்லீஸ் சொன்ன அந்த வார்த்தை. அல்லாஹ்வுக்கு நான் சொன்னா எப்பொழுதுமே பிடிக்காது. அந்த நான்கிற வார்த்தை இருக்கிற அதை பயன்படுத்துகிற பொழுது ரொம்ப கவனமா பயன்படுத்தணும். நான் தான் செஞ்சேன், நான் தான் முடிச்சேன், நான் தான் இப்படி பண்ணேன், நான் போயிருந்தா, நான் இருந்திருந்தா, இந்த வார்த்தை ரப்புக்கு மிகவும் பிடிக்காது பெருமக்கள். அப்படி நீங்க அந்த வார்த்தையை நீங்க சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கிருபையினால, அல்லாஹ்வுடைய நாட்டத்தால நான் இதை செஞ்சேன் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து பணிவாக சொல்லணும். ரப்புக்கு அதுதான் பிடிக்கும். எந்த இடத்துலையுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த லவ் அப்படிங்கிற அரபுல ஒரு வார்த்தை இருக்கு, அதை நீங்க எந்த சூழ்நிலையிலையும் பயன்படுத்தாதீங்க. அதாவது ஒரு காரியம் நடக்கலன்னா நான் போயிருந்தா நடத்திருப்பேன், இது ஷைத்தானுடைய வார்த்தை நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஷைத்தானுடைய வார்த்தை, அது ஷைத்தானுடைய வழியை திறக்கும். நான் அப்ப எந்த சூழ்நிலையிலையும் அதை நீங்க பயன்படுத்தி விட வேண்டாம் என்று சொன்னார்கள். அப்ப ரப்புக்கு பெருமை. உலகத்தினுடைய முதல் பாவத்திற்கு சஜிதா செய்ய மாட்டேன்னு சொன்னா முதல் பாவமே அதுதான். அல்லாஹ்வுக்கு முன்னால நடந்த முதல் பாவம் என்ன? சஜிதா செய்யின்னு அல்லாஹ் சொன்னான். எல்லா மலக்குகளும் சஜிதா செஞ்சாங்க, ஆனா அவன் மட்டும் நின்னா செய்ய முடியாதுன்னா. ஆனா கைரும் மினுகுன்னா, நான் தான் சிறந்தவன், எனவே எப்படி செய்ய முடியும் கேட்டான் இப்லீஸ். அல்லாஹ்வுக்கு முன்னால நடந்த பாவத்திற்கு கிபர் தான் பெரிய காரணம். பெருமை இருக்குத பல நேரங்கள்ல அது குஃபுர்ல கொண்டு போய் விட்டுரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். பல நேரங்கள்ல அந்த வார்த்தையை நம்ம சொல்றதுக்கு ரொம்ப பயன்படுத்துறதுக்கு ரொம்ப யோசிக்கணும் பெருமக்கள். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா காரியங்களிலேயும் பணிவாக, நடையில, உடையில, பேச்சில, ஒவ்வொரு விஷயத்திலையும் எதை வச்சு பெருமை அடித்தாலும் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அல்லாஹ்வுக்கு குறைஷிகள் இருக்கிறாங்களே, குறைஷிகளுக்கு ஒரு பெருமை உண்டு. என்ன பெருமைன்னா, நாங்க ஹரம் வாசிகள். மக்காவாசிகளுக்கு ஒரு பெருமை ஒன்று உண்டு அந்த காலத்துல, நாங்க ஹரம் வாசிகள், நீங்க தான் உலகத்துல எல்லாரும் எங்க பூமியை தேடித்தான் வரணும், நாங்க ஹரம்குள்ள இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெருமையில இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுடைய பெருமையை மண்டையில தட்டுறதுக்கு தான் ஹஜ்ஜில் அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்னா, நீ ஹரம்லயே இருந்தாலும் கூட நீ அரஃபாவுக்கு வந்தாதான் உன் ஹஜ்ஜி கூடுன்னு அல்லாஹ் வச்சுட்டான். அரஃபாங்கிறது பாருங்க ஹரம்ல கிடையாது. நீங்க ஹஜ்ஜினுடைய அமல்கள் 3 இடம் இருக்கும். மினா இருக்கும், முஸ்தலிஃபா இருக்கும், அரஃபா இருக்கும். இந்த 3 தான் ஹஜ்ஜி. ஹாஜிகள் இந்த 6 நாள்ல இந்த 3 இடத்துல தான் இருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்னா, அங்க முஸ்தலிஃபாவும் ஹரம்ல இருக்குது, அதே மாதிரி மினாவும் ஹரம்ல தான் இருக்குது. அரஃபா பாருங்க ஹரமை விட்டு வெளியே இருக்கு, ஹரமுடைய எல்லையில் இருக்காது. அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்னா, நீ ஹரம் வாசியாகவே இருந்தால் கூட நீ ஹரமை விட்டு வெளியே வந்து அரஃபாவுக்கு வந்தா தான் உன் ஹஜ்ஜி கூடும். ஒருத்தர் மினாவுல தங்கல ஹஜ்ஜி கூடும், அது வாஜிபு தான். தம்மு கொடுத்தா சரியாயிடும். முஸ்தலிஃபால தங்கல தம்மு கொடுத்தா சரியாயிடும். ஆனா அரஃபால தங்கலன்னா ஹஜ்ஜி கூடாது. அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ்ஜின்னாலே அரஃபா தான். அதனால தான் ஒரு நிமிஷமாவது வந்து தங்கிட்டு போகணும். ஸ்ட்ரெச்சர்ல வச்சு எல்லாம் கொண்டு வருவாங்க, ஐசியூல இருக்கிறவங்கள கொண்டு வருவாங்க, ஆம்புலன்ஸ்ல கொண்டு வந்து நிறுத்துவாங்க. ஹஜ்ஜிக்கு வந்தவங்க உடல்நிலை சரியில்லாம போயிட்டாங்க, வெண்டிலேட்டர்ல தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அரஃபா மைதானத்துல வந்து ஒரு செகண்டா தங்கினா மட்டும்தான் ஹஜ்ஜி கூடும். ஏன் அல்லாஹ் ஏன் அரஃபாவை இவ்வளவு கடுமையாக வச்சான்னு சொன்னா, ஏன்னா அன்னைக்கு குறைஷிகள்ட்ட அப்படி ஒரு பெருமை இருந்துச்சு. ஏன்னா நாங்க எங்கேயும் வரமாட்டோம், எங்க ஹரம்ல இருக்கிறோம், நாங்க ஹரம்வாசி என்ற அந்த பெருமை வந்ததுனால அந்த பெருமையை அடிப்பதற்காகத்தான் அல்லாஹ் அரஃபாங்கிற ஒரு அமல் அல்லாஹ் அங்க கொடுத்தான். எனவே ஒவ்வொரு காரியத்திலையும் ரப்புக்கு பணிவான வார்த்தைகள் தான் பிடிக்கும். பல நேரங்களில் நான் செஞ்சிருவேன், நான் முடிச்சிருவேன், நான் செஞ்சிருவேன் இப்படி பேசுகிற இந்த வார்த்தைகள் நீ யாருங்கிறத அல்லாஹ் பல நேரங்களில் நம்ம பலகீனத்தை அல்லாஹ் காட்ட வச்சிருவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையில, நடையில, உடையில ஒருத்தர் வந்து முசாஃபஹா செய்யறாங்கன்னு வைங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பணியை பாருங்க. ஹதீஸ்ல வருது, அவங்களா கையை எடுக்கிற வரைக்கும் எடுக்க மாட்டாங்க.
அவங்களா கையை உருவனா தான் உருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது வந்து பேசிட்டு இருக்கிறாங்க, அவராக பேச்சை முடிச்சிட்டு திரும்புற வரைக்கும் பேச்சு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு அடிமையோடு அடிமையாக, அடிமையை போன்ற ஒரு வாழ்க்கையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா காரியத்திலையும் எந்த சபைக்கு யார் வந்தாலும் முதல்ல கேட்கிற வார்த்தை, இதுல யாரு முகமது நபி அப்படின்னு கேட்பாங்க. என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை தனியாக காட்டிக்கொள்ள மாட்டார்கள். மக்களோடு மக்களாக, எளிமையோடு எளிமையாக, அப்படி ஒரு வாழ்க்கை லின்தலகும் நபியே, நீங்கள் மக்களோடு மக்களாக கலந்து வாழ்ந்தீர்கள். இந்த பணிவுதான் இஸ்லாத்தை இவ்வளவு பெரிய வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றது என்று சொல்லு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்தில் இருக்கும் பொழுது கூட ஆடை இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு. ஒரு சஹாபி சொன்னாரு, அலைய தபஹா, நான் ஆடை இருக்கிறேன்னாரு. இன்னொரு சஹாபி சொன்னாரு, நான் வந்து தோலை உரிக்கிறேன் அப்படின்னாரு. இன்னொருத்தர் சொன்னாரு, நான் தபஹா, சமைக்கிற வேலையை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜம்உல் ஹதப், அதுக்காக விறகு பொறுக்கிற பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் சொன்னாங்க, நத்வீக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நீங்களும் எனக்கு வேலை செய்யணுமா? நாங்க அதை பார்த்துக்கிறோம் நபியே, நீங்க இதில் இறங்காதீங்க அப்படின்னா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சமுதாயத்தோடு கூட்டமாக இருக்கிறது தான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். கூட்டமாக இருக்கிற ஒரு இடத்துல ஒருத்தன் தன்னை தனியாக காட்டினான்னு அல்லாஹ் வெறுப்பான்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது எனக்கு பிடிக்காது, ரப்புக்கும் பிடிக்காதுங்கிறாங்க. பணிவுடன் ஒவ்வொரு காரியத்திலையும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பணிவால் தான், இந்த எளிமையால் தான் இவ்வளவு உச்சத்தை தொட்டதாக, இஸ்லாம் இவ்வளவு பெரிய வளர்ச்சியை கண்டதாக. கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, உயர்ந்த காலகட்டத்திலேயும் கூட ஃபத்ஹு மக்கா வெற்றி பெற்று உள்ள நுழையிறாங்க. மக்காவினுடைய ராஜாவாக உள்ள நுழையிறாங்க. மக்கா வாசிகள் எல்லாம் ஓடி போய் அவன் வீட்டில் போய் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. பயந்து போய் என்ன செய்வாங்களோ, எப்படி செய்வாங்களோ, என்ன நடக்குமோ, அப்படி 10,000 பேர்கள் உள்ள நுழையிறாங்க. ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தயவு செய்து தாழ்ந்து கீழ் வழியா போங்க, நீங்க உங்களை உயர்ந்தவர்களாக காட்டிக்காதீங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கன்னத்தை ஒட்டகத்தின் மீது அப்படியே பதித்தவர்களாக, அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்தின் மீது படுத்துட்டு என்ன செஞ்சாங்க, மக்காவுக்குள்ள உள்ள நுழையிறாங்க. என்ன ஒரு கம்பீரமாக, ஒரு பெருமையாக. உலக வரலாற்றில் விரட்டப்பட்ட தன்னுடைய சொந்த பூமியை மீட்டெடுத்தவர்களுடைய வரலாறுகளை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க எவ்வளவு மோசமான விளைவுகளை அவங்க ஏற்படுத்திடுவாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா ரசூலை மக்காவுக்கு அனுப்பும் போது அல்லாஹ் சொல்லிட்டான், நபியே, இன்றைக்கு பகல் முழுவதும் உங்களுக்கு மக்கா அது ஹரம் அல்ல, நான் அது உங்களுக்கு ஹலாலாக்கி தரேன், எத்தனை பேர்களை வேண்டுமானாலும் நீங்க வேட்டையாடுங்கன்னு அல்லாஹ். அப்படி அல்லாஹ் கொடுத்துட்டான் மக்காவை, நீங்க இந்த ஒரு நாள் ஃபுல்லா நீங்க போர் செஞ்சுக்கலாம், நான் சட்டத்தை தளர்த்தி கொடுக்குறேன்ட்டான். ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தாமல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொள்றாங்க. உள்ள நுழைகிற பொழுது அல்லாஹ் அக்பர் பணிவா. சஹாபாக்கள் கூட யௌமுல் மல்ஹமா, இது பழி வாங்குற நாள், பழி தீர்க்கிற நாள்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லாதீங்க, யௌமுல் மர்ஹமா, இது இரக்கம் காட்டுற நாள்னு சொல்லிட்டு உள்ள போங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவு தூரம் தங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த காலகட்டத்திலேயும் கூட ஒரு மிகச்சிறந்த தலைவராக, ஆட்சியாளராக இருந்த பொழுதும் கூட பணிவைத்தான் முதன்மையாக எடுத்து முன்வைக்கிறார்கள். எனவே குர்ஆன் வெற்றிக்கான வழியாக சொல்லுகிற இந்த 5 குணங்கள் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த காரியத்திலையும் நிதானமாக, நளினமாக, எளிமையாக அதை கையாளுகிற பொழுது வெற்றி கொள்ளலாம். கோபத்துடனோ, வேகத்துடனோ, கனத்த இதயத்துடனோ, கடுகடுத்த வார்த்தையுடனோ இதுவெல்லாம் வாழ்க்கையை வெற்றியை தராது நபியே என்று ரசூலுக்கு அல்லாஹ் கொடுக்கிற அற்புதமான போதனை. இரண்டாவது அல்லாஹ் சொன்னான், ஃபஅஃபு அன்ஹும், எவ்வளவு பெரிய உங்கள் மீது வைக்கிற விமர்சனங்களை நபியே நீங்க தூக்கி எறிஞ்சிட்டு கடந்து போயிடுங்கன்னு அல்லாஹ் சொன்னான். வஸ்தக்ஃபிர் லஹும், உலகத்தில் மன்னிங்க, மன்னிப்பு கேளுங்க, இஸ்திக்ஃபார் தேடுங்கன்னு அல்லாஹ் சொன்னான். நான்காவது சொன்னான், வஷாவிரும், எந்த காரியத்தையும் நீங்கள் ஆலோசனை செய்யாமல் முடிவெடுக்கக்கூடாது. ஆலோசனை செஞ்சுதான், மஷ்வரா செஞ்சுதான் நீங்க முடிவெடுக்கணும். அடுத்து அல்லாஹ் சொன்னான், ஃபைதா அஸம்த, ஒரு காரியத்தில் உறுதியாக முடிவு செஞ்சிட்டீங்கன்னா அடுத்து தடுமாறக்கூடாது. ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் மேல தவக்குல் வைக்கணும். ஒரு காரியத்தினுடைய வெற்றிக்கு அல்லாஹ் சொல்றான், ரசூலுக்கு அல்லாஹ் சொன்னான், ஒரு காரியத்தை முடிவெடுக்கிற வரைக்கும் தடுமாற்றம் இருக்கலாம். அதுக்கு அல்லாஹ் 2 விஷயத்தை சொல்றான், ஒன்று மஷ்வரா செய்யுங்க, இன்னொன்று இஸ்திகாரா செய்யுங்க. ஒரு காரியம் செய்யறதுக்கு தடுமாற்றம் வருது, இதை செய்யலாமா வேண்டாமா, முடிக்கலாமா வேண்டாமா, இது அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடுமா, அந்த சந்தேகம் வந்த மார்க்க 2 வழியை சொல்லுது. ஒன்று என்னன்னா, அல்லாஹ்ட்ட நீங்க இஸ்திகாரா பண்ணுங்க, 2 ரக்காத் தொழுது, யா அல்லாஹ் இந்த காரியத்துல நன்மையா இருந்தா எனக்கு தெளிவு கொடு, அல்லாஹ் தெளிவு கொடுப்பான். ஒன்று நமக்கு சிந்தனையிலே
தெளிவு கிடைச்சிடும், இல்ல கனவின் வழியா தெளிவு கிடைக்கும், இல்ல யாரையாவது மூலமா யாருடைய கருத்து வச்சாலும் தெளிவு கிடைச்சிடும். அல்லாஹ் கொடுத்துருவான் இஸ்திகாரா. ரெண்டாவது அல்லாஹ் சொன்னா இஸ்திஷாரா, மஷ்வரா. மக்கள்கிட்ட கேளுங்க, பெற்றவங்கள்ட்ட கேளுங்க, பெரியவங்கள்ட்ட கேளுங்க, அனுபவசாலிகள்கிட்ட கேளுங்க, உங்க நண்பர்கள்ட்ட கேளுங்க, மஷ்வரா செய்யுங்க. இதுவும் வெற்றியை கொடுக்கும். காரியங்கள்ல இறங்குற வரைக்கும் தடுமாற்றம் இருக்கலாம், ஆனா ஃபைதா அஸம்த இறங்குனதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்வாங்க மாட்டாங்க. தவக்குல், அதுக்கு பேர் தான் தவக்குல். இறங்கிட்டோம்னா அடுத்து தவக்குல் வந்துடணும். அங்க நின்றுட்டு அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்ச பின்னால மறுபடியும் பேக் அடிக்க கூடாது. அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இந்த 5 பெரும் பண்புகள் தான் இஸ்லாத்திற்கான மகத்தான வெற்றியை, வளர்ச்சியை தந்தது என்று குர்ஆன் சொல்லுகிற இந்த 5 பண்புகளையும் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து ஏற்று நடக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹும்ம தகப்பல் மின்னா ஸலாத்தனா வ ஸியாமனா வ கியாமனா வ ருகூஅனா வ சுஜூதனா வ தலர்ருஅனா வ தஹஷ்ஷுஅனா வ தம்மிம் தக்ஸீர் அஅமாலினா வ தஜாவஸ் அன்னா ஸய்யிஆத்தினா வ தவஃபனா மஅல் அப்ரார். ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி.